வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 22/11/2023 இன்றைய பங்கு சந்தை மற்றும் வணிக செய்திகளை பார்க்கலாம். ஐபிஓ திருவிழாக்கள் தொடங்கி இருக்கு. ஏன் ஐபிஓ திருவிழாக்கள் சொல்றேன்னா, ஏறத்தாழ இன்றைக்கு 6 ஐபிஓ இருக்கு. டாடா டெக்னாலஜிஸ், IRED உட்பட 6 ஐபிஓஸ் இருக்குது. மக்கள் ஏகபோகமா இதுல அப்ளை பண்றாங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். நேற்று மாலை அமெரிக்க பங்கு சந்தைகள் ஒரு சின்ன இறக்கத்துல முடிஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கு தொடங்கிய இந்திய பங்கு சந்தைகள் ஒரு சின்ன பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. ரொம்பவே மார்க்கெட்ல வாலடைல் இருந்துச்சு. டவுனும் அப்பும் கண்டினியூவா மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு. க்ளோசிங்ல பொறுத்தவரை நிப்டி 28 புள்ளிகள் ஏற்றத்துல 19,811 க்ளோஸ் ஆயிருக்கு. 19,800க்கு மேல இந்திய பங்கு சந்தைகள் பாசிட்டிவா க்ளோஸ் ஆகுறது கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவா தான் தோணுது. சென்செக்ஸை பொறுத்தவரை 92 புள்ளிகள் ஏற்றத்துல 66,023 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டியை பொறுத்தவரை 239 புள்ளிகள் இறக்கத்துல 43,449 க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி ஐடி பொறுத்தவரை இன்னைக்கு 238 புள்ளிகள் பாசிட்டிவா 32,564 க்ளோஸ் ஆயிருக்கு. வாலடைல் இண்டெக்ஸ் ஏறதாழ 3% வீழ்ச்சியில 11.87 க்ளோஸ் ஆயிருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 83 ரூபாய் 33 காசுகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50ல இன்றைக்கு 27 நிறுவனங்கள் பாசிட்டிவாவும் 23 நிறுவனங்கள் நெகட்டிவாவும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா PPCL, NTPC, சிப்லா, இன்ஃபோசிஸ் இருக்காங்க. டாப் லூசர்ஸ் பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஹிண்டல்கோ, கொடாக் மஹிந்திரா, அடானி போர்ட், அடானி என்டர்பிரைசஸ் இருக்காங்க. அன்யூசுவல் பாசிட்டிவ் வால்யூம் 147% இன்னைக்கு PPCL இருக்குது. இன்னைக்கு லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ் நான் அப்லோட் பண்றது, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட்ல கிறிசில், நேஷனல் அலுமினியம், இஃப்கா லேப், ஆயில் இந்தியா உட்பட சில நிறுவனங்கள் இருக்குது. நான் இந்த நிறுவனங்களுடைய லிஸ்ட்டை வந்து போஸ்ட் பண்ணி விடுறேன். இந்த நிறுவனங்களை ஹோல்ட் பண்றவங்க உங்களுடைய போர்ட்போலியோ, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு போனஸ் எந்த நிறுவனத்திலையும் இல்ல. ஐபிஓ பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னவதான் டாடா டெக்னாலஜிஸ், IREDA, ஃபிளையர் ரைட்டிங் இண்டஸ்ட்ரீஸ், காந்தர் ஆயில் ரிஃபைனரி இந்தியா லிமிடெட், ராக்கிங் டீல் சர்க்குலர் உட்பட ஏறத்தாழ 6 நிறுவனங்கள் ஐபிஓ இருக்குது. இந்த ஐபிஓல அப்ளை பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த நிறுவனங்களுடைய வெப்சைட்ல போய் அந்த கம்பெனிகளுடைய டேட்டாஸை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கமோடிட்டிஸை பொறுத்தவரை கோல்டு ஒரு அவுன்ஸுக்கு $2,002.7 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை ஒரு அவுன்ஸுக்கு $23.91 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI crude oil பொறுத்தவரை ஒரு பீப்பாக்கி $76.83 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகதங்கத்தை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு கிராம் 5,730 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சவரனை பொறுத்தவரை 45,840 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட் சுத்த தங்கத்தை பொறுத்தவரை ஒரு கிராம் 6,251 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ 6 ஐபிஓகள் இருக்குன்னு சொன்னேன். இந்த ஐபிஓல டாடா ஐபிஓக்கு மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால மக்கள் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் தகவல் இருக்குது. நாளை மறுநாள் இந்த ஐபிஓ முடியும் போது தான் எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கிற முழு தகவல் நமக்கு கிடைக்கும். வரும்போது நம்ம அதை அப்டேட் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேல் அடுத்த 4 நாட்களுக்கு காசால போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டதா ஒரு தகவல் வெளிவந்திருந்துச்சு. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய பேன் அரப் டிவி சேனலுடைய 2 ரிப்போர்ட்டர்களை இஸ்ரேலுடைய ஸ்ட்ரைக்ல வந்து கொல்லப்பட்டிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. கத்தார், அமெரிக்காவுடைய அழுத்தம் காரணமா 4 நாள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டதாகவும், பொதுமக்கள் 10 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடமாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துருந்துச்சு. இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த நாட்கள்ல போர் முடிவுக்கு வர்றதுக்கு பயன்படுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழல்ல இந்த அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் மேற்கு வங்காளத்துல ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே முதலீடு பண்ணிருக்காங்க. இந்த சூழல்ல 7வது சர்வதேச வணிக உச்சி மாநாட்டுல இன்னும் அந்த மாநிலத்துல முதலீடு செய்யறதா ரிலையன்ஸ் நிறுவனர் திரு முகேஷ் அம்பானி தெரிவிச்சிருக்காங்க. அந்த 20,000 கோடி ரூபாயும் டெலிகாம், ரீட்டைல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயோ ஃபியூல் இந்த மாதிரிப்பட்ட துறைகள்ல வந்து முதலீடு பண்றதா சொல்லியிருக்காங்க. ஜியோ ஃபைபர் மூலமா, ஏர் ஃபைபர் மூலமா எல்லா வீடுகளையும் ஸ்மார்ட் வீடுகளா மாற்றுறதுக்கான முன்னெடுப்பை கொண்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க. எனவே ரிலையன்ஸ் எல்லா துறைகளிலும் முதலீடு செஞ்சிருக்காங்க. அவங்க அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல வீடுகளை ஸ்மார்ட் வீடுகளா மாற்றுறதுக்கான முயற்சியிலையும் இவங்க இறங்கி இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. இந்தியாவுல திருமண திருவிழாக்கள், அதாவது நாளை தொடங்கி அடுத்த 23 நாட்களுக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் மூலமா ஏறத்தாழ 4,74,000 கோடி அளவுக்கு பிசினஸ் இருக்கதா ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்தியால திருமணத்துக்கு அதிகமான செலவு செய்யறாங்க. நகைகளா இருந்தாலும் சரி, உடைகளா இருந்தாலும் சரி, சாப்பாடுகளா இருந்தாலும் சரி, அதை சார்ந்த தொழில்களா இருந்தாலும் சரி, எல்லாமே உள்ளடங்கி வரும். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 3.25 லட்சம் கோடி அளவுக்கான பிசினஸ் இந்த பர்டிகுலர் டைம்ல நடந்திருக்கதா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஏறத்தாழ 38 லட்சம் திருமணங்கள் இந்த 23 நாட்கள்ல இந்தியாவில் நடக்க போகுதுங்கிறதா சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 32 லட்சம் திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. சோ இந்த துறையை சார்ந்த பங்குகள் எல்லாம் அதிகமா வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இன்றைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்களை தெரிவிச்சிருக்கிறேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான், பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்துல தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொகுப்பு முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுக்கு இந்த செய்தி தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முடிவு செய்யுங்க. இறுதியா இருளக்கட்டு பயந்தா தூங்க முடியுமா, உழைக்க பயந்தா நம்ம உயர முடியுமா, இந்த எண்ணத்தை மனசுல வச்சு உங்களுடைய செயல்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்லுங்க. நன்றி.